வணக்கம் தோழர்களே. களத்துல கதறிட்டு இருந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் திடீர்னு பல்ட்டி அடிச்சிருக்காரு. நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்க, எங்க கூட்ட சண்டை இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு பல்ட்டி அடிச்சிருக்காருங்க. என்ன நடந்தது தோழர்களே? உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. ஒரு 4-5 மாசமாவே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கடந்த 3 மாதங்களா தீவிரம் அடைஞ்சிருக்கு. அதை தொடங்கி வச்சவரே மாணிக்கம் தாக்கூர் தான். கடுமையாக ஆட்சியில் பங்கு அப்படின்னு பேசி அதை பொதுவெளியில தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு. நாங்கெல்லாம் மானமிக தமிழர், நாங்க சும்மா விட மாட்டோம், நாங்க எதிர்த்து அடிப்போம், நாங்க உங்களை முதலமைச்சராக்கிறதுக்கு ஒன்றும் கட்சி வைக்கல, இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். இதுக்கு இடையில இதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு ஆளு, தமிழ்நாட்டுல பெருசா எந்த போஸ்டிங்ல இல்ல, ஆனா அவர் போய் விஜய சந்திச்சு அங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்கி திமுக கூட்டணியில நாங்க இருக்கிறது எங்களுக்கு தோல்விதான், நாங்க விஜய் மாதிரி ஆளு கூட சேர்ந்தோம்னா பெரிய வெற்றியை ஈட்டலாம், திமுக ஒரு ஊழல் கட்சி, திமுகவினுடைய இந்த 5000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் யாருக்கும் பத்தாது, இப்படி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு காங்கிரஸ், மொத்தமா வாங்கன்னு டெல்லிக்கு கூப்பிட்டு 42 பேர்ல 40 பேர் திமுக கூட்டணியில இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் மட்டும் மாற்று கருத்து சொன்னதா சொல்லப்படுது. இந்த பிரச்சனை போயவே இல்லை. இந்த பிரச்சனையை அணைஞ்சிராம மாணிக்கம் தாக்கூர் அண்ணா பாத்துக்கிட்டார். டெய்லி ஏதாவது ஒரு ட்வீட் போடுறது, அந்த ட்விட்டு அப்புறம் பெரிய அளவுல பேசு பொருளாகும். பேசு பொருளாகி திமுக சேர்ந்த யாராவது மேடையில ரியாக்ட் பண்ணுவாங்க, உடனே அதை பிடிச்சிக்கிட்டு வேற ஒண்ணு பண்றது, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாள் பொறுமையா இருந்த திமுக தரப்பு மேடையில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க மேலிடம் பாத்துக்கிறோம், உங்க வேலையை நீங்க பாருங்க, தலைவர் பாத்துக்கு வர எது வேணாலும் செய்யலாம், இந்த வாயடிக்கிறவங்களோட நமக்கு வேலையே கிடையாது அப்படின்னு பார்த்தாங்க. இது யாருக்கு ஆபத்தா இருக்கும்? காங்கிரஸ் கட்சி நாளைக்கு களத்துல நிக்கும் போது, வேட்பாளர் நிக்கும் போது வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி வேலை செய்யலைன்னா கொஞ்சமா இருக்கக்கூடிய மேன் பவர் வச்சு உங்களால ஜெயிக்க முடியாது. ஒரு கூட்டணி அப்படின்றதே ஆளும் பெருமா சேர்ந்து வெற்றியை ஈட்டுவதுதான். அதுல ஒரு ஆப்ப வச்சு விட்டாரு மாணிக்கம் தாக்கூர். அதனால டென்ஷன்ல இருக்காங்க. நிச்சயமாக பெரிய அளவுல வேலை செய்ய மாட்டாங்க தான் எனக்கு படுது. இந்த சூழ்நிலையில தான் நேற்று செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை போய் டெல்லியில இருந்து மல்லிகார்ஜுன கார்கே இங்க வந்திருக்காரு, கர்நாடகா வந்திருக்காரு. பெங்களூர்ல போய் நான் அவரை சந்திக்க போறேன் அப்படின்னு நிறைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரை சந்திக்க போறாரு. எதுக்கு சந்திக்க போறாரு? தொடர்ந்து பொதுவெளியில பேசாதீங்கன்னு சொன்ன பிறகும் மாணிக்கம் தாக்கூர் மட்டும் பேசல, அவர் சிஷ்ய பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அவர் கூட இருக்கிற பசங்க, அவங்களெல்லாம் வச்சு கடுமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. திமுக என்ன பண்ணுச்சு, திமுக எங்க கூட நிக்கல, வார்டு மெம்பரா நான் நின்று எனக்கு வரல. அங்க வார்டு மெம்பருக்கெல்லாம் கூட வந்து நிற்பாங்களா? ஒரு வார்டு மெம்பரா தனிச்சு நின்று உங்களால ஜெயிக்க முடியலன்னா நீங்களே இதுக்கு அரசியல இருக்கீங்க? அப்படி கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. திமுக எங்களை பழி வாங்குது, நாங்களாம் தனிச்சு நின்னதான், விஜய் கட்சிக்கு போனதான், இளைஞர்களை எங்களை சப்போர்ட் பண்ணாங்க, இப்படி பலவிதமா ஆளுக்காளு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்க. அது இன்னும் பெரிய பரபரப்பை ஏற்படுச்சு. அதுக்கு பிறகுதான் செல்வ பெருந்தகை கிளம்பி போறார். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, லோக்கல்ல இருக்கிற ஆளுகளை வச்சு பேச வச்சுட்டாங்க. நம்ம பேசினா தலைவர்கள் பேசினதா போயிடும், லோக்கல் ஆளுங்க பேசட்டுமே, அவங்கள வச்சு பேச வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய பிரச்சனையே கூட்டணிக்குள்ள உண்டாகும். நம்ம கூட வீடியோ போட்டோம். இப்ப என்னன்னா, போய் மல்லிகார்ஜுன கார்கே பார்த்துட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. இவர் மேல, மாணிக்கம் தாக்கூர் மேலையும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, எழுத்துப்பூர்வமான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இவங்க 2 பேரும் வழங்க மாட்டாங்க, இவங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி விட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைச்சிருவாங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு முக்கியம், நமக்கு ஒரு வலுவான ஒரு ஆதாரமா அவங்க இருந்தாங்க, அவங்களை உடைக்கிற பாக்குறாங்க, இது சரியா இருக்காது, தப்பான முடிவு, எல்லாத்தையும் பேசிட்டு வந்திருக்காரு. இவர் மேல புகார் கொடுத்துட்டு வந்திருக்காரு, மாணிக்கம் தாக்கூர் மேல புகார் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இதுக்கு இடையில இன்னைக்கு அறிக்கை வெளியிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அப்படின்ற தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இன்னைக்கு முக்கியமா ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, யாரும் கூட்டணி குறித்து பொது வெளியில் பேசாதீங்க, யாரும் கூட்டணி குறித்தே பேசாத, அது ஓ வேலை கிடையாது. 5 பேர் கொண்ட டீம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழு திமுக அமைக்கிற குழுவோட உட்கார்ந்து பேசி, நாங்க நமக்கான இடங்களை பெற்று அதுல என்ன பிரச்சனை என்ன இருக்குன்றத நாங்க அறிக்கையை தயார் பண்ணி அதை கொண்டு போய் மேலிடத்துல கொடுப்போம், அது எங்க வேலை, நீங்க அதை பேசுறத முதல் நிறுத்துங்க அப்படின்னு அவரும் காட்டமா சொல்லியிருக்காரு. மாணிக் தாக்கூர் தான் அடிச்சிருக்காரு, அவரும் பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாத்தையும் தான் அடிச்சிருக்காரு. இதுக்கு இடையில தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கு. பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு நம்ம அண்ணன் மாணிக்கம் தாக்கூர். அரசியல பங்குன்னு நீங்க ஆரம்பிச்சு வச்சது இன்னைக்கு விருதுநகர் முழுவதும் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கே, அங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க நான் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்கவே, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா இவர் என்ன சொல்றாரு, எங்க அதெல்லாம் பழைய விஷயங்க, பேசி ஓஞ்சு போன பழைய விஷயம், நாங்க சொல்ற இடத்துல சொல்லிட்டோம், நீங்க அதையே தோன்றீங்க. நாங்க எங்கெங்க தோண்டினோம்?
3 மாசமா நீங்க விடாம அத்தனை பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு மேலிடம் கூப்பிட்டு வான் பண்ணி இருக்கும் போல இருக்கு, ஒழுங்கா இருங்க அப்படின்னு. உடனே அண்ணன் வந்து அடக்கி வாசிக்கிறாரு. இன்னைக்கு விருதுநகர் பூரா சாமானிய தொண்டர்கள் பேசுறாங்க, காங்கிரஸ் தொண்டர்கள். இது இன்னும் பின்னடைவே காங்கிரஸ் தான் உருவாக்க போகுது. திமுக இன்னொரு கூட்டணியை சேர்த்து வச்சுட்டு அதுக்கு சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணணும்னு தெரியும். இத்தனை ஆண்டுகால அரசியல் அவங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்துருக்கு. தேவையில்லாம இந்த காங்கிரஸ்காரங்க உள்ள வந்து ஓட்டையை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டுங்க. பழைய விஷயத்த நீங்க தான் தோன்றீங்கன்னா எது பழைய விஷயம்? 4 நாளைக்கு முன்னாடி இவர் பேசியிருக்காரு. சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஏன் வந்து தெருவுல பேசுறீங்க? மாணிக்கம் தாக்கூர் அண்ணனே சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன்றாரு. அப்புறம் ஏன் தெருவுல வந்து பேசணும்? ஒரு கட்சியினுடைய கொள்கை என்னவா இருக்கும்? கட்சிக்குள்ள பேச வேண்டியதை கட்சிக்குள்ளதான் பேசணும். எதிரிகளை தான் பொது வெளியில் அடிக்கணும். கட்சிக்கான சம்பந்தப்பட்ட விஷயங்களை, கட்சிக்கான விஷயங்களை எல்லாம் கட்சிக்குள்ள உட்காந்து மல்லு கட்டணும், சண்டை போடலாம். அது வேற. அது உள்கட்சிக்குள்ள உட்காந்து சண்டை போடுறது. இப்படி பொது வெளியில போட்டோம்னா அவரவர் கட்சியை தான் பலவீனப்படுத்தும். அதை முதல்ல மாணிக்கம் தாக்கூரனே புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆட்சியில் பங்கு மாணிக்கம் தாக்கூர் கருத்தா ராகுல் காந்தி கருத்தா அப்படின்னா அண்ணன் சொல்றாரு, ஏங்க அதை போய் ராகுல் காந்தி கிட்ட கேளுங்க, நாங்க சொல்றதா சொல்லிவிட்டோம், அவர் என்ன சொல்றான்னு போய் கேளுங்க அப்படின்னு கடுப்பாகிறாருங்க. இவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. ராகுல் காந்தி சொல்லி ஒண்ணு இவர் ஆரம்பிக்கல. ஆனா அந்த கருத்து அவருடைய கருத்து இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமே இவர் அடிச்சு ஆடிட்டு இருக்காரு. கட்சியினுடைய கருத்துக்குள்ள இது வருதான்னு தெரியாமலே ஆடிட்டு இருக்காரு. இல்ல கட்சி கிட்ட பேசியாவது அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் முடிவு எடுத்துக்கிட்டே பேசணும். ரெண்டும் கிட்டனா தெருவில் பேசிட்டு நான் சொல்றதா சொல்லிட்டேன், நீங்க போய் என்ன ராகுல் என்ற கேளுங்க போங்க அப்படின்ட்டு போறாரு. நிர்மல் குமார் சோனியா காந்தி தான் திமுகவை வளர்த்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இது அவருடைய கருத்துங்க. இது எல்லாத்துக்குமே ஒன் வேர்டு தான். இது அவருடைய கருத்து. அவர் சொல்றதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? எல்லாம் ஷார்ட் தான். இதுவரையும் லாங்கா பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு ஷார்ட் டப்பு டப்பு டப்புன்னு. ஏங்க சோனியா காந்தி எப்படிங்க வந்து திமுக வளர்க்க முடியும்? ஏங்க அவரவர் கட்சி அவரவர் தானே வளர்க்கணும். இன்னொரு கூட்டணி கட்சி வந்து நம்ம கட்சியை வளர்க்குமா? நம்ம என்ன அதிமுகவா? நாங்க அது இந்த பேச்சும் இந்த பார்வையும் ஆர்எஸ்எஸ் காரங்க பார்வை. நிர்மல்குமார் ஒரு ஆர்எஸ்எஸ் பீஸ். அது பேசுதுன்னா தவறுன்னு சொல்லணுங்க. நம்ம நேர்மையானவங்களா இருந்தா நாங்க கூட்டணியில ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு பலமா இருக்குமே ஒழிய ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வளர்த்து விடுறதுக்கு இல்லை அப்படின்னு பேசி முடிச்சிருக்கணும். அது அவர் கருத்துன்னு போனாருன்னா என்ன அர்த்தம்? அந்த கருத்தை நான் ஆமோதிக்கிறேன்னு அர்த்தம். அச்சமில்லை அச்சமில்லைன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாரதியாருடைய பாடல். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது, அந்த பாட்டு. அந்த பாட்டை எடுத்து இன்னைக்கு அவர் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு போல இருக்கு. உடனே அதை கேக்குறாங்க, அச்சமில்லை. ஏங்க காலையில குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறது இல்லையா? அப்படி குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புற மாதிரி தாங்க நான் இதை போட்டு விட்டேன், என்னங்க நீங்க அப்படின்னாரு. ஓ அச்சமில்லை அச்சமில்லை தன்மானம் வீரம் அப்படின்றதெல்லாம் குட் மார்னிங் மெசேஜ். இனிமேல் நம்ம அப்படி எடுத்துட்டு போவோங்க. நமக்கு அது தெரியாம தாங்க பாவத்தை சண்டை போட்டிருக்கோம். நான் தன்மானம் மிக்க தமிழன், நான் தட்டி கேட்பேன்னு சொன்னதெல்லாம் காலையில குட் மார்னிங் மெசேஜ் போல இருக்கு. நம்ம குட் மார்னிங் மெசேஜ் போய் அவர் ஏதோ மெசேஜ் சொல்றாருன்னு எடுத்துருக்கோம். பாவத்தை அண்ணன். இதாவது பரவாயில்லங்க. கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க. கார்கேவை விட, மல்லிகார்ஜுன கார்கேவை விட, ராகுல் காந்தியை விட இவர் என்ன மாணிக்கம் தாக்கூர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்டார்ல, அதை வந்து பத்திரிகாரன் கேட்கிறாங்க. இப்படி கேட்டாருங்க, பெரிய ஆளா அப்படின்னு கேட்டாருங்க அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க நாங்க வந்து எங்க அண்ணன் தம்பிங்க, நாங்க அவர் எங்க அண்ணன், நாங்க தம்பி, அண்ணன் தம்பிங்க, எங்களுக்குள்ள வந்து சண்டையை மூட்டி விட்டு போகாதீங்க, நாங்க பேசுறத பெருசாக்கி சிண்டு முடிஞ்சு விடாதீங்களாம். சிண்டு முடிகிற அளவுக்காங்க இருக்கு. நீங்க தான் போட்டு டம்மு டம்முன்னு உடச்சு விட்டீங்க. இந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைச்ச கதையா? அதை பத்திலாம் உங்களுக்கு அக்கறையே கிடையாது. நம்ம எந்த சூழல்ல இருக்கோம், நம்ம என்ன செய்யணும், நம்ம எதை நோக்கி பயணம் பண்றோம், இதுல எவ்வளவு தெளிவா முடிவெடுக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை. பானையை போட்டு டம்மு டம்முன்னு உடச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுல சிண்டு முடிச்சு விட்டுறாதீங்க, இழுத்து விட்டு போயிடாதீங்க. பத்திரிகையாரை பார்த்தா அண்ணன், பத்திரிகைக்காரங்களுக்கு தான் நீங்க தீனி ஓட்டுட்டே இருக்கீங்களேனா, அவ என்ஜாய் தான் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த தேர்தல் தமிழ்நாட்டினுடைய நன்மைக்கா இல்ல உங்களை மாதிரி ஆளுடைய நன்மைக்கான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு இவரு அன்னைக்குதான் முதலமைச்சர் சொல்லிட்டார்ல, இந்த தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லி அதிகாரத்திற்கும் இடையிலான தேர்தல், இந்த தேர்தல்ல திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு போறாருங்க. யாருங்க இந்த மனுஷன்? ஒரு வாரமா ஓலை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு, ஒரு வாரமா சண்டை போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தாரு. கடைசியில பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சொன்ன மாதிரி இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற போரு, இதுல நம்ம ஜெயிக்கணும்ட்டு போறாரு. இவ்வளவு அக்கறை இருக்கிற நீங்க முதல்ல இவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ணி விடுவீங்களா? என்னங்க அது? பதவி 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 வெறிங்க. சூழல்ல நம்ம கட்சியையும் நம்ம அடித்தளத்தையும் காப்பாத்துறதுக்கு எதையும் இழக்கிறவன் தான் தலைவன். சொந்த தேவைக்காக கட்சியை காலி பண்றவங்கலாம் தலைவனே கிடையாது.